ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஃபி ஸ்டைல். இன்றைக்கி நம்ம குக்கர்லேயே தக்காளி சாதம் எப்படி ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்தில் செய்யலான்றதை நான் சொல்லித்தரேன். இப்போ வாங்க எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஒரு குக்கரில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெயை விட்டு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் விட்டுக்கோங்க, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரு 100 கிராம் வெங்காயம் எல்லாத்தையும் கீற்று கட் பண்ணி இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கின பின்னாடி ஒரு 2 பச்சை மிளகாவும் போட்டு வதக்கிக்கோங்க. பச்சை மிளகா நமக்கு பெரும்பாலும் வாசனைக்காக தான் போடுறது. இப்போ அதோட இஞ்சி பூண்டு கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு வேண்டாதவங்க அதை போட தேவையில்லை. இப்போ இதுக்கு தேவையான 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், இதை ரெண்டையுமே போட்டு நல்லா இந்த வெங்காயத்தோடு வதக்கிக்கலாம். அதோட ஒரு அரை ஸ்பூன் கறி மசாலா தூள், இது எல்லாமே நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வதக்கிட்டு, நான் இப்போ ஒரு 200 கிராம் தக்காளியை கீற்று கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி கீற்று கட் பண்ணி போட்டால் டக்குன்னு வெந்துடும், அதுக்காக தான். இப்போ இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் நம்ம என்ன பண்ணுறோம்னா, அப்படியே குக்கரை இறுக்கி மூடாமல் சும்மா மேலாப்பிலே வச்சு கொஞ்சம் வேக விடணும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா குழஞ்சிருக்கும். இப்போ இதோட கொஞ்சம் மல்லிக்கொலையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் 400 கிராம் அரிசியை ஒரு 2 செகண்ட் ஊற வச்சு தண்ணி இல்லாமல் எடுத்துருக்கிறேன். இதையும் அதோடு போட்டு நம்ம கிளறி விட்டுட்டு, இப்போ 200 கிராம் அரிசினா 400 கிராம் தண்ணி ஊற்றணும். ஒரு கிளாஸ் அரிசினா 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பாஸ்மதி ரைஸ்னால் கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கலாம். நான் இதை சாப்பாட்டு அரிசியை தான் எடுத்துருக்கிறேன். எடுத்துட்டு இப்போ குக்கரை மூடி ஒரு 2 விசில் வந்தால் கூட போதும். 2 விசில் வந்துட்டு நம்ம ஆவி போகிற அளவுக்கு இதை வச்சுட்டு இப்போ திறந்து பார்த்தோம்னா நமக்கு தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக ஒரு 3 நிமிஷத்தில் நம்ம ஒரு தக்காளி சாதம் எப்படி செய்யலான்றதை நான் உங்களுக்கு சொல்லி காட்டிட்டேன். நீங்களும் போய் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.